நண்பர்களே, ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம். சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது, அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும். எளிமையாக ரொம்ப எஸ்ஆர்னோ சின்ன கேள்வியாக இருக்குது, அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். வணக்கம். சார், பாலா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார், ட்ரீட்மெண்ட் ஃபார் ப்ரோஸ்டேட் இன்ஃப்ளமேட்டரி அட் 75. அவருக்கு 75 வயசு ஆகுது. 75 வயதில் ப்ராஸ்டேட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃப்ளமேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷனால் வரலாம், மருந்துகளாலேயோ வேறு காரணங்களாலேயோ, கிருமி தொற்றுனாலேயோ வேறு காரணங்களாலேயோ வரலாம். ஆனால் முதல்ல உங்கள் வயசில் அது இன்ஃப்ளமேஷனானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒன்று ப்ராஸ்டேட் கேன்சர் வயதானவர்களுக்கு அதிகம். 60 வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இரண்டாவது ப்ராஸ்டேட் வீக்கம், கேன்சர் அல்லாத வீக்கம் இருக்குது. பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இது 50 வயசுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். இது என்ன ஆகுனா சிறுநீர் வர பாதையில் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். மூன்றாவதாக வயதானவர்களுக்கு வரக்கூடியது ப்ராஸ்டேட்டிக் இன்ஃப்ளமேஷனுக்கு. அது ஒரு விதமான அலர்ஜி. இது இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம், பல காரணங்களால் வரலாம். கிருமி தொற்று, வேறு ஏதாவது ஒரு விதமான மருந்துகள், பல காரணங்களால் இது வரக்கூடும். அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணலாம். பொதுவாக கிருமி தொற்றுனால வந்திருந்ததுன்னா நாம் அதற்கான மருந்துகளை கொடுத்து அதை சரி செய்ய வேண்டும். இந்த ப்ராஸ்டேட் அலர்ஜி என்ன உண்டு பண்ணணும்னா, சிறுநீர் போகும்போது எரிச்சல் வரலாம், சிறுநீர் முழுமையாக கழிக்க முடியாமல் போயிடும், சிறுநீர் விந்து வெளியேற்றும் போது எரிச்சல், இந்த மாதிரி பல்வேறு வகையில் வரும். அப்போ என்ன காரணம் என்று பார்க்கணும். இதுக்கு முதல்ல ஸ்கேன் பண்ணணும். 3 வழியில் ப்ராஸ்டேட் பிரச்சனைகளை பார்க்குறோம். ஒன்று PSA அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுக்கணும். 4க்கு உள்ள அது இருக்கணும். 4க்கு மேலே இருந்தால் ப்ராஸ்டேட்டில் பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கிறோம். 2க்கு கீழே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ரெக்டல் எக்ஸாமினேஷன். ஃபிங்கர்ஸை வச்சு ரெக்டஸ் உள்ள க்ளவ் போட்டு எக்ஸாம் பண்ணணும். விரல் வச்சு எக்ஸாம் பண்ணும்போது ப்ராஸ்டேட் வீக்கம் இருந்தால் தெரியும். ரொம்ப கரடு முரடாக இருந்தால் கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம். மூன்றாவது ரொம்ப கன்ஃபார்ம்டு மெத்தட் ஸ்கேன் தான். ஸ்கேன் எடுத்தால் ப்ராஸ்டேட் எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன பிரச்சனை, கேன்சர் மாதிரி இருக்குமா, கேன்சராக இருந்தால் பக்கத்தில் எதுவும் பரவி இருக்கா, தேவைன்னா MRI ஸ்கேனும் கூட எடுக்க வேண்டியது இருக்கும். கேன்சர்னால் கொஞ்சம் எமர்ஜென்சியாக உடனடியான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். அலர்ஜியாக இருந்தால் அதுக்கான மருந்துகள் என்ன காரணம்னு பார்த்து மருந்துகள் கொடுக்கணும். இன்ஃபெக்ஷன்னா என்ன காரணம், எதுவுமே இல்லாமல் வீக்கம் மட்டும். அதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம், ஒரு ஆணினுடைய உடலில் வயதாக வளரக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு ப்ராஸ்டேட் மட்டும்தான். மற்ற எல்லாமே குறையும். வயதாக மூளை குறையும், உடலில் எலும்புகள், அதே மாதிரி மசில்ஸ் மாசெல்லாம் குறையும். ஆண் உறுப்பு கூட சின்னதாகும் கொஞ்சம். ஆனால் வயதாக ஆணுக்கு வளர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு ப்ராஸ்டேட். அப்போது இது பல்வேறு பிரச்சனைகளையும் கொண்டு வரும். இது வளர்றதுனால சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது நடுவில் சிறுநீர் குழாய் வந்துக்கிட்டு இருக்கு, சிறுநீர் குழாயை நெருக்கும், சிறுநீர் போகிறதுல சிரமங்கள், தொற்றுக்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஸோ ப்ராஸ்டேட் அலர்ஜிக்கு நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி தேவையான டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு முறையான சிகிச்சைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார், ஸ்டீஃபன் சஹாயராஜ் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, பினைல் இம்ப்ளான்டேஷன் சர்ஜரியை பற்றி, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லுங்கள். பினைல் இம்ப்ளான்ட் அப்படின்றது இப்போது ஆண்மை குறைவு வருது ஒரு பேஷண்ட்டுக்கு. ஒருத்தருக்கு ஆண்மை குறைவு வருது. இப்போ நிறைய பயிற்சிகள் இருக்குது, தெரப்பீஸ் எல்லாம் இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்ததுன்னா செக்ஸ் தெரப்பின்னு இருக்குது. அதை கொடுத்தாலே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது கட்டமாக அற்புதமான மருந்து மாத்திரைகள் இருக்குது உலகத்தில். என்றைக்கும் விட ஒரு மருந்து உலகத்தை தலையில் புரட்டி போட்டதுன்னா அது வயகரா தான். அந்த அளவுக்கு உலகத்தை புரட்டி போட்ட ஒரு மாத்திரை இது வரைக்கும் இல்லை. அந்த மருந்தெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது அற்புதமான மருந்து தான். விரைப்புத்தன்மையை சரி பண்ணுறதுக்கு அது இன்றைக்கும் ஒரு அற்புதமான மருந்து. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 கோடி பேரால் பயன்படுத்தப்படுது உலகத்தில். அடுத்ததாக ஷாக்வேவ் தெரப்பி அப்படின்னு 2 மருந்துகள் இல்லாமல், இல்லை மருந்துகள் சரியில்லை போதலை அப்படின்னா ஷாக்வேவ் தெரப்பி, சவுண்ட் வேவ்ஸை உள்ளே அனுப்பி ரத்த நாளங்களை விரிவுபடுத்துறது, சரி பண்ணுறது. P-ஷாட் இன்ஜெக்ஷன், பீனிஸில் P-ஷாட் இன்ஜெக்ஷன், PRP பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக ஆண்மை குறைவை கொஞ்சம் சரி பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தும் கூட ஒரு நோயாளிக்கு போதுமான அளவுக்கு விரைப்புத்தன்மை வரலைன்னா அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பினைல் இம்ப்ளான்ட் போடலாம். ரொம்ப டயபெட்டிஸ் ரொம்ப நாளாக இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சரியாகலைன்னா
2 சைலாஸ்டிக் டியூப்ஸ் இருக்கும். அதை வந்து ஆணுறுப்பினுடைய உள்பகுதியில் வச்சுருவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வச்சுருவோம். அவங்களுக்கு வந்து அந்த சைலாஸ்டிக் டியூப் இருக்கிறனால ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மையோடு இருக்கும். அவர்கள் அதோட உறவில் ஈடுபட முடியும். இதில் என்னென்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையில்லை, உறவில் நினைச்சப்போ ஈடுபட முடியும். ஆண்மை குறைவு பிரச்சனை ஒரு கட்டத்தில் சரியாயிடும். சரி, இதனால் என்ன பிரச்சனைகள் வரும்? இதனுடைய வேறு அதர் சைடு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சாதாரணமாக இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இளைஞர்களுக்கு சாதாரணமாக மருந்துகளில் சரியாகிறவங்களுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா இதை எடுத்துட்டிங்கன்னா திரும்ப எதுவுமே பண்ண முடியாது. மாத்திரை மருந்துகளும் சரியாக வேலை செய்யாது. இது ஃபைனல், கடைசி கட்டமாக தான் இதை செய்யணும். இரண்டாவதாக, இது நீண்ட நாள் கழித்து ஒரு 10 வருஷம் கழித்து கூட சில நேரம் வெளியே வந்துடும். அது உள்ள ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான சைலாஸ்டிக் டியூப்பை உள்ளே வச்சுருக்கீங்க. ஹியூமன் டிஷ்யூ அது நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது வெளியே வந்துடக்கூட செய்யக்கூடும். மூன்றாவதாக, ரொம்ப ரேராக கிருமி தொற்று வந்ததுன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி சில விதமான ஒரு சிலருக்கு வந்து அது ஏதோ ஹெவியாக ஆணுறுப்பில் ஒரு பொருள் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இது வயதானவர்களுக்கு ஒரு 60 வயதுக்கு மேலே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மீதமுள்ள அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க தாம்பத்திய உறவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இளைஞர்களுக்கு இது வேண்டியதில்லை. மருந்து மாத்திரைகள், ஷாக்வேவ் தெரப்பி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின், கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, விந்து வெளியேற்றாமல் இருந்தால் கூட சிறுநீரில் விந்து வருமா டாக்டர்னு கேட்குறாரு. சிறுநீரில் விந்து வர்றதுக்கும் விந்து வெளியேற்றாமல் இருக்கிறது வெளியேற்றுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சிறுநீரில் விந்து வர்றதுக்கு பேர் டாட் சிண்ட்ரோம்னு பேர். டாட் அப்படின்னா இந்தியில் வந்து விந்து. அது ப்ராஸ்டேட் சுரப்பி அழுத்தப்படுறதுனால ஒரு பிட்டு வெளியே வரும். ப்ராஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஒரு பிட் திரவம். இது ப்ராஸ்டேட்டினுடைய சுரப்பியிலேருந்து வரக்கூடிய ஒரு பகுதி. ப்ராஸ்டேட் சுரப்பியிலேருந்து வரக்கூடியது விந்துலேயும் ஒரு பகுதி தான். கிட்டத்தட்ட 45% விந்து திரவத்தில் ப்ராஸ்டேட் சுரப்பியினுடைய பகுதி இருக்குது. எப்போ இது வரும் அப்படின்னா, இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து காலை குத்த வச்சு அதில் உட்காந்து கொஞ்சம் முக்கும்போது நம்ம வெயிட்டு ஃபுல்லாக அந்த குதிங்காலில் இருக்கும். குதிங்கால் அழுத்தத்தில் வெயிட்டு ஃபுல்லாக இருக்கும். மேலேருந்து நீங்கள் முக்கும்போது லங் ப்ரெஷர் பண்ணி கீழே வரும்போது கிட்டத்தட்ட அந்த ப்ரெஷர் எல்லாம் ப்ராஸ்டேட் மேலே போய் அழுத்தும். ப்ராஸ்டேட்லேருந்து ஒரு சின்ன பிட்டு வந்து சிறுநீரில் கலந்து வந்து விழும். தனியாக அது மட்டும் தெரியும். இது நிறைய ஆண்கள் பயந்துருவாங்க. எனக்கு விந்து வருது, அதனால் பலகீனம் ஆயிரும் உடம்பு, எனக்கு வீக் ஆகிடுவேன் அப்படின்னு நிறைய பயப்படுறதுனால இந்திய ஆண்கள் ரொம்ப பயப்படுவாங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகிறீங்க, ரிலாக்ஸ்டாக போகிறீங்க, மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வராது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து மோஷன் போகும்போது ஆண்களுக்கு மட்டும்தான் வரும். ஆப்வியஸாக பெண்களுக்கு ப்ராஸ்டேட் இல்லைன்றதுனால அது வராது. ஆண்களுக்கு மட்டும்தான் இது வரும். அது டாய்லெட்டில் உட்காந்து அவங்க இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து முக்கும்போது வரலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வந்துக்கும் நீங்கள் விந்து வெளியேற்றுறதுக்கும் சுயன்மம் பண்ணுறதுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. இது நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், ஒன்று வந்து நிறைய தண்ணி குடிச்சு கொஞ்சம் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். வெஸ்டர்ன் கிளாசெட் உட்காந்து இந்த மாதிரி கமோடு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இதுக்கு ரொம்ப இல்லை எனக்கு கண்டிப்பாக சரியாகணும் ஒன்றும் சில பேர் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அவங்களுக்கு சில மருந்துகள் இருக்குது, அதை வேணால் அவங்க எடுத்துக்கலாம். இது குறையும். மற்றபடி இதை பற்றி பயப்பட வேண்டாம்.